வணக்கம் தீபிகா. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே சாலி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் நேற்று மாலை 12ஆம் வகுப்பு படிக்கும் இரு மாணவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதை சக மாணவர்கள் தடுத்து நிறுத்தி அதை வழி அனுப்பிவிட்டனர். இன்று காலையில் அந்த இருவரும் மீண்டும் இந்த காலையில் பள்ளிக்கு வந்த சமயத்தில் பள்ளி வளாகத்தினுக்குள்ளே மீண்டும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறி பின்னர் பெரும் மோதலாக உருவெடுத்தது. இதனையடுத்து ஒரு +2 படிக்கும் ஒரு மாணவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு சக மாணவரை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் அந்த மாணவன் லேசான காயமடைந்து ரத்தம் வெளியேறியதை தொடர்ந்து சக ஆசிரியர்களும் மாணவர்களும் அந்த மாணவனை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த கத்திக்குத்து சம்பவமானது பள்ளி வளாகத்தில் நடைபெற்றதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவலறிந்து வந்த சாலி கிராம காவல்துறையினர் கத்திக்குத்து சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யார், இது சக இரு மாணவர்களுக்கு இடையே நடைபெற்றதா இல்லை குழுக்களாக நடைபெற்றதா, பள்ளி வளாகத்தில் கத்தி எவ்வாறு கொண்டு வரப்பட்டது என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவலறிந்து வந்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளும் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் பள்ளி வளாகத்தில் சிறு தகராறு கூட கத்தியால் தாக்கிக் கொள்ளும் சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதற்கு கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தீபிகா.